ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் ஆக்டிவிட்டி பார்த்தோம் த ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வந்து அசைன் ஃபாலோட் பை அசைன் ஆக்டிவிட்டி மல்டிபிள் அசைன் ஆக்டிவிட்டி பார்த்தோம் ஓகே ஸோ தென் மல்டிபிள் அசைன் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்சிஃப் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எல்சிஃப்க்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி பார்த்தோம் இங்கே கண்ட்ரோல் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு அசைன் பிரேக் கேன்சலேஷன் ஸ்கோப் கண்டினியூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும் பட் நான் வந்து எப்படி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அசைன் ஆக்டிவிட்டி மல்டிபிள் அசைன் ஆக்டிவிட்டி இஃப் ஆக்டிவிட்டி எல்சிஃப் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி ஸோ எல்சிஃப் அண்ட் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஃப்ல வந்துட்டு ஓகேங்களா வி கேன் ஒரு இன்புட் கொடுத்துட்டு நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷனோட மேட்ச் பண்ண முடியும் அந்த மல்டிபிள் கண்டிஷனையும் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்லையும் நம்ம என்ன வந்து கண்டிஷன்ஸ் எழுத போகிறோம் அப்படின்றத ரைட் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் என்ன பண்ணோம் எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம் வந்துட்டு சாம்சங் அப்படின்னா இதுக்குள்ளே போ எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம் வந்துட்டு ஒன் ப்ளஸ்னா ஸோ இந்த பாடிக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி நம்ம எல்சிஃப் பார்த்தோம் பட் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அந்த வேரியபிளை இங்கே எக்ஸ்பிரஷனில் ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணணும் ஓகேங்களா டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த கேஸின்ஸ் கன்சிடர் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுதான் உங்களுடைய கேஸ் ஓகேங்களா என்னுடைய கேஸ் வந்துட்டு இந்தியாவாக இருந்தால் விச் மீன்ஸ் திஸ் வேரியபிள் இந்தியாவாக இருந்தால் எனக்கு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணு ஸோ நார்வேயாக இருந்தால் பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணு யூஎஸ்ஆ இருந்தால் பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணு அப்படின்றது ஸோ திஸ் இஸ் மோர் ஓவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓகேங்களா ஸோ இந்த எல்சிஃபை விட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வந்துட்டு இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் ஆர் த ப்ராசஸ் நீட் ஸோ அந்த லாஜிக்கில் வந்து இந்த இடத்துல ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கள் எல்சிஃப் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூஸ் எல்சிஃப் ஆக்டிவிட்டி ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா இஃபும் ஒரே மாதிரி இருக்குது எல்சிஃபும் ஒரே மாதிரி இருக்குது ஸ்விட்சும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பட் உங்களுக்கு அதை நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் லைவ் ப்ராசஸ் சினாரியோவில் வந்து என்டர் ஆகும்போது உங்களுக்கு புரியும் என்ன ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து எல்சிஃபுக்கும் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்சி பார்த்தோம் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி பார்த்தோம் இன்னைக்கு வந்து டிலே ஆக்டிவிட்டி பார்ப்போம் ஓகேங்களா இந்த டிலே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் டிலே ஆக்டிவிட்டி நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இந்த டிலே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்துட்டு லெட் மீ ட்ராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் ஓகேங்களா நான் ரெண்டு ரைட் லைன் இருக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு இது ஒரு ஆக்டிவிட்டி கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே ரைட் லைனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு அசைன் ஆக்டிவிட்டி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு இஃப் ஆக்டிவிட்டி வச்சுருக்கீங்க எனி ஆக்டிவிட்டி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு பிட்வீன் நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூஷன் டைமை வந்து நான் டிலே பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும் நான் ஒரு சின்ன டிலே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிலே ஆட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஜஸ்ட் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன் ஓகேங்களா STRT ஸ்டார்ட் டைம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறேன் ஓகேங்களா ஸ்டார்ட் டைம்னு ஒரு இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு எண்ட் டைம் கொடுக்குறேன் ஐ வில் ஷோ யூ என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போது நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் டிலே ஆக்டிவிட்டி ஓகேங்களா டிலே ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் டியூரேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்குது ஓகேங்களா டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹவு லாங் டு டிலே த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஓகேங்களா ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஃபார்மேட்லனா 0
ஓகேங்களா, ஹவர்ஸ், தென் மினிட், தென் செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹவர்ஸ், தென் மினிட்ஸ், தென் செகண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, 5 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னா, லைவ் சினாரியோவில் இந்த டிலே எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றது. இப்போ ரைட் லைன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டிலே போயிடுச்சு. பட் நான் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அது 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அடுத்த ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இந்த லோக்கல் பேனலில் பாருங்க, அவுட்புட் பேனல் பாருங்க. இந்த அவுட்புட் பேனலில் கிளிக் ஆன் திஸ் ஐகான். ஓகேங்களா, ஷோ டைம் ஸ்டாம்ப். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன வருது? டேட் வருது, டைம் வருது. பாருங்க, ஸ்டார்ட் டைம் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு? 9:18:12 வந்து ஸ்டார்ட் டைம் ஆயிருக்கு. பட் என் டைம் வந்து 9:18:21 ஆயிருக்கு. ஸோ இன்பிட்வீனில் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து டிலே பண்ணி அடுத்த ஆக்டிவிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில், ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ரிப்போர்ட்டு இல்லை ஒரு டேபிள் வந்து பாப்புலேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட்டாக வந்து எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரிப்போர்ட் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் போயிட்டு டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்றது வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே பண்ணி அந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த சுச்சுவேஷன் எப்போ வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிலே. ஓகேங்களா, இப்போது அந்த சேம் சினாரியோவை எடுத்துக்கோங்களேன். அந்த சேம் சினாரியோவில் என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஒரு பட்டனை நான் ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டேபிள் பாப்புலேட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். 5 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும். டேபிள் வந்துட்டு வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கறதுக்கு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட்டு, இல்லை வேறு ஏதாவது க்ளூ இருக்கான்னு சொல்லி தேடுவோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா, எலிமெண்ட் எக்ஸிஸ்ட், இல்லை டேபிள் எக்ஸிஸ்ட், இல்லை டெக்ஸ்ட் எக்ஸிஸ்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்படி கிடைக்கல, சப்போஸ் தட் இஸ் அ லெகசி அப்ளிகேஷன். லெகசினா என்னன்னா வெரி ஓல்டு அப்ளிகேஷன். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னால் ஃபைண்ட் பண்ணவே முடியல அப்படின்னும் போது தான் நீங்கள் டிலே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் டிலே யூஸ் பண்ணக்கூடாது. வேறு அப்கமிங் செஷனில் பார்ப்போம். எலிமெண்ட் எக்ஸிஸ்ட், எலிமெண்ட் வேனிஷ், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும். அதுதான் யூஸ் பண்ணுவோம். டிலேன்றது வந்து உங்களால் வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, எனக்கு டிலே தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும் இன்பிட்வீன் டிலே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ணலாமான்னு கேட்டால், இங்கே ஹார்ட் கோட் இந்த 5 செகண்ட்ஸ்ன்றது நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் ஃபைல் இருந்து வரும். கான்ஃபிக் ஃபைலில் நம்ம இந்த வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் வந்து இங்கே கால் பண்ணிப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராசஸ் டெவலப் பண்ணும் போது 5 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, மேபி அது வேரி ஆகும். ஓகேங்களா, இன்னும் சம்டைம்ஸ் வந்து ஒரு 6-7 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகுதுன்னு யூசர் சொன்னாங்க அப்படின்னா பாட் ஃபெயில் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போயிட்டு டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, 7 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதை நம்ம இங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கான்ஃபிக் ஃபைல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கான்ஃபிக் சொல்கிற அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஹார்ட் கோட் இட். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் அபவுட் டிலே. ஸோ டிலே இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் இந்த செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும் இடையில நம்ம என்ன டிலே டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் வந்து வெயிட் பண்ணி இட் வில் எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகே.